ராமராமா, குருவாசரः வியாழக்கிழமை 21ஆம் தேதி மே மாதம் பராபவ வருஷம் வைகாசி மாதம் 7ஆம் தேதி பஞ்சமி திதி மதியம் 2 மணி 36 நிமிஷம் வரை, பின்பு ஷஷ்டி திதி, புனர்பூச நட்சத்திரம் கார்த்தால 9 மணி 56 நிமிடம் வரை, பின்பு புஷ்ய நட்சத்திரம், கண்டயோகா பாலவகரணம். இன்னைக்கு ஷஷ்டி விரதம். ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரை, யமகண்டம் கார்த்தால 6 மணியிலிருந்து 7:30 வரை. அக்ஷதையில் ஏன் மஞ்சள் கலந்து பயன்படுத்துகின்றோம்? க்ஷதம் அப்படின்னா உடைக்கப்பட்டதுன்னு அர்த்தம். அக்ஷதம் அப்படின்னா உடைக்கப்படாதது அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் அதுக்கு அக்ஷதை அப்படின்னு பேரு. இந்த அரிசியில மஞ்சளை கலர்ந்து பயன்படுத்துறது. இந்த மஞ்சள் அப்படிங்கிறது ஹரித்ரா, அது ஒரு மங்களகரமான வஸ்து. எந்த மங்கள காரியங்கள் பண்ணினாலும் முதல்ல அதுக்கு எடுத்து வைக்க வேண்டியதான பொருள் மஞ்சள் பொடி. மஞ்சக்கிழங்கு மஞ்சள் பொடி தான். அதனாலதான் பிள்ளையார முதற்கொண்டு மஞ்சள்ல தான் பிடிச்சி வைக்கிறது. ஒரு பூஜைகளுக்கு சாமான்கள் எழுதணும் அப்படின்னா எடுத்த உடனே முதல்ல பிள்ளையார் சொல்லி போட்டுட்டு மஞ்சள் பொடி அப்படின்னு தான் எழுதுவா. மஞ்சள்ங்கிறது மிகவும் மங்களகரமான திரவியம். அதனாலதான் ஸ்திரீகள் மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறது, மஞ்சளை பூசிக்கிறது, இதெல்லாம். அப்படி அக்ஷதையிலையும் அதாவது அரிசியிலையும் மஞ்சளை கலர்ந்து தான் உபயோகப்படுத்தணும் மங்கள காரியங்கள். அதுவே பிதற்காரியங்கள்லையும் அக்ஷதை உபயோகப்படுத்தணும். ஆனா அதுல மஞ்சளை கலக்காம வெறும் அரிசியை களைஞ்சு அப்படியே பிதற்காரியங்கள்ல ஸ்ராத்தாதிகள்ல உபயோகப்படுத்தணும். தெய்வ காரியங்கள்ல, அதுவும் மங்களகரமான காரியங்கள்ல வெறும் அக்ஷதைய அரிசிய நாம் அக்ஷதாசீர்வாதம் பண்றதுக்கு சங்கல்பம் பண்றதுக்கெல்லாம் உபயோகப்படுத்தக்கூடாது. மஞ்சள் கலந்து மஞ்சள் அக்ஷதையை தான் உபயோகப்படுத்தணும். ராமராம்.